இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தை அப்படின்ற பகுதியை சேர்ந்தவர் தான் 38 வயதான அருண் பிரசாத். இவர் அதே பகுதியை சேர்ந்த 28 வயதான சுபிதா அப்படின்ற பெண்ணை கடந்த 10 வருடங்களுக்கு முன்னாடி காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியினருக்கு தற்போது 9 வயது மற்றும் 5 வயதுல 2 மகன்கள் இருக்காங்க. மகன்கள் இருவருமே அதே பகுதியில் ஒரு அரசு பள்ளியில் படித்துட்டு இருக்காங்க. அருண் பிரசாத் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேரளாவிற்கு சென்று வந்திருக்கிறாரு. இதனால கணவன் மனைவி இடையே அடிக்கடி பிரச்சனையும் ஏற்பட்டு வந்திருக்கின்றது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சுபிதா தன்னுடைய கணவரை விட்டு பிரிந்து பிள்ளைகளோட தாய் வீட்டிற்கு வந்து வாழ தொடங்கி இருக்காங்க. தாய் வீட்டில் இருந்தபடியே இந்த சுபிதா என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய ஜவுளி கடை ஒன்றுக்கு வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அப்போதுதான் இவங்களுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறி இருக்கின்றது. அந்த வேலைக்கு போன இடத்துல பக்கத்து கிராமமான தும்பவிலை அப்படின்ற பகுதியை சேர்ந்த 30 வயதான அனீஷ் அப்படின்ற ஒருத்தன் இருக்கான். அவனுடன் பார்த்தீங்கன்னா நட்பு ஏற்பட்டிருக்கின்றது. போக போக ஒரு 4-5 மாதத்துல இந்த நட்பு தவறான உறவாக மாறி இருக்கின்றது. இந்த விவகாரம் ஒரு கட்டத்தில் சுபிதாவின் தாயார் சுந்தரிக்கு மற்றும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கு தெரிய வந்ததால சுபிதாவை எல்லோருமே கண்டித்து இருக்காங்க. ஆனா யாருடைய அந்த கண்டிப்பையும் சுபிதா பொருட்படுத்தாம தன்னுடைய கள்ளக்காதலன் அனீஷுடன் பழகி பொழுதை கழித்து வந்திருக்காங்க. இதனால சுபிதாவின் குடும்பத்தினர் கடும் கோபம் அடைந்திருக்காங்க. இந்த நிலையில சுபிதாவின் வீட்டுக்கு அருகே பார்த்தீங்கன்னா சற்று மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய சுபிதாவின் சித்தப்பா 45 வயதான ராஜேஷ் அப்படின்றவரு வசித்துட்டு வர்றாரு. அவருக்கு இன்னும் திருமணம் ஆகல. அவர் சுபிதாவின் தாயார் வீட்டிற்கு வந்து உணவு சாப்பிட்டு விட்டு செல்வது வழக்கம். அந்த வகையில 2 தினங்களுக்கு முன்னாடி இரவு ஒரு 10 மணி இருக்கும். அப்போது ராஜேஷ் சாப்பிடுவதற்காக சுந்தரியின் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அந்த நேரத்தில் இந்த சுபிதா என்ன பண்ணியிருக்கானா யாரு கூடவோ செல்போன்ல நீண்ட நேரமாக பேசிட்டு இருந்திருக்கா. ராஜேஷ் பல முறை கூப்பிட்டு இருக்கிறாரு. ஆனால் சுபிதா திரும்பியே பார்க்காம செல்போனில் பேசியபடியே இருந்திருக்கா. இதனால இவ யாருக்கிட்ட பேசுறா, எதற்காக பேசுறா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்தது. அது மட்டும் இல்லாம அந்த அனீஷுடன் தான் பேசியிருப்பா அப்படின்ற மாதிரி சுபிதாவை கண்டித்திருக்கிறாரு. இதனால சுபிதாவுக்கும் சித்தப்பா ராஜேஷுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா வாய் தகராறு ஏற்பட்டிருக்கின்றது. அதன் பிறகு பிரச்சனை பெருசானதால ஆத்திரமடைந்த ராஜேஷ் தாக்கியிருக்காரு. பதிலுக்கு இந்த சுபிதாவுமே பார்த்தீங்கன்னா தாக்கியிருக்கா. இவளை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னுட்டு நீ உயிரோட இருந்தா எங்க குடும்பத்திற்கு மிக பெரும் அவமானம் என்று சொல்லி சுபிதாவுடைய கதையை பார்த்தீங்கன்னா ராஜேஷ் முடித்திருக்கிறாரு. அதன் பின்பு அவரு வெளியில ஓடி வந்துட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில தான் இந்த சுபிதாவுடைய தாய் சுந்தரி சுபிதாவை எழுப்புவதற்காக அறை கதவை தட்டியிருக்காங்க. ஆனால் உள்ளே இருந்து எந்த சத்தமுமே வரலை. இதனால் சந்தேகம் அடைந்த சுந்தரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ராஜேஷை அழைத்து இருவருமே ஜன்னல் வழியாக பார்த்துருக்காங்க. அப்போதுதான் சுபிதா அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்றது தெரிய வந்தது. இதனால் மிக பெரும் அளவில் அதிர்ச்சி அடைந்து போயிட்டாங்க சுந்தரி. சரி ரைட்டு, எப்படியும் போலீசார் தன்னை பிடித்திடுவாங்க அப்படின்ட்டு நினைத்து பயந்து போன இந்த ராஜேஷ் திங்கள் சந்தை பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு சென்று நடந்த சம்பவங்களை எல்லாம் சொல்லி சரணடைந்திருக்கிறாரு. இதனையடுத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து சுபிதாவுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க.
இந்த விவகாரத்தால், இந்த மோசமான விவகாரத்தால், மோசமான உறவால் சித்தப்பா ராஜேஷே இப்படி பண்ணது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதோட அவர் பண்ணது சரிதான் அப்படின்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அவருக்கு ஆதரவாகவும் தற்போது பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு சம்பவம் நடந்து முடிந்த பிறகு இது பற்றி தன்னுடைய மனைவி சுபிதா பற்றி அருண் பிரசாத் பல திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டிருக்கிறாரு. அதாவது எதற்காக தன்னிடம் சண்டை போட்டுக்கொண்டு வெளியே போனா அப்படின்னா, அந்த பகுதியில், அதாவது கணவருடன் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த சுபிதாவுடைய நடவடிக்கை சரியில்லையா. அங்கேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய மளிகை கடைக்கு அல்லது துணி கடைக்கு வேலைக்கு போகிறது இவளுடைய வழக்கம். வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயே பல பழக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. இதனால தான் அருண் பிரசாத் அப்போதே கண்டித்திருக்கிறாரு. ஆனால் அவருடைய கண்டிப்பை எல்லாம் இவ கேட்குற மாதிரியே இல்லை. நீ எங்கன்னா கத்திட்டு போ, நான் என் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு நான் போயினே இருப்பேன், நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் அப்படின்ற மாதிரி திமிராவே, கணவன் முன்னாடி திமிராவே இந்த சுபிதா பேசியிருக்கா. அதனால தான் இங்கே இருந்தால் இவன் நம்மக்கிட்ட தொல்லை பண்ணினே இருப்பான், இவனால் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது, என்னுடைய தனிப்பட்ட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு வேண்டுமென்றே சண்டை போட்டு கொண்டு தான் 2 வருடங்களுக்கு முன்னாடியே கணவனை விட்டுட்டு தாய் வீட்டுக்கு வந்துட்டான். தாய் வீட்டுக்கு வந்துட்டா இன்னும் நம்மளுக்கு ஈஸியாக போயிடும், கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்தா இவ. இங்கே வந்ததுக்கு அப்புறம்தான் நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு ஜவுளி கடைக்கு வேலைக்கு போயிருக்கா. அதன் பிறகு அங்கே இருந்த அதே மாதிரியான ஒரு கேடுகட்ட பழக்கம் இவளுக்கு போகவே இல்லை. அதன் பின்பு வீட்டினர் பார்த்தீங்கன்னா இது பற்றி கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைத்திருந்த இவளுக்கு பெரிய அடியாக விழுந்தது. வீட்டினர் இது பற்றி கேட்டது, இது பற்றி கண்டித்தது. இதனால இவ கடும் கோபத்தில் இருந்தா. இன்னொரு விஷயத்தையும் இவ பண்ண பார்த்திருக்கா. அதாவது இவளுடைய அந்த கள்ளக்காதலன் இருக்கான்னு பார்த்தீங்களா, 30 வயதான அனீஷ். அந்த அனீஷுடன் சேர்ந்து கணவரின் கதையை முடிக்கவும், தன்னுடைய குடும்பத்தினர் 3 பேரின் கதையை முடிக்கவும் இவ திட்டம் போட்டிருந்தா அப்படின்றதும் அதன் பிறகுதான் தெரிய வந்தது. இந்த விஷயத்தை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ராஜேஷ், அதாவது இந்த சுபிதாவுடைய சித்தப்பா இந்த விஷயத்தை காவல்துறையினரிடம் சொல்லியிருக்காரு. அதாவது வீட்டினர் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இருந்தா பார்த்தீங்களா, ஆனால் வீட்டினரும் இவளுடைய கேடுகட்ட செயலை கண்டித்ததால் ஆத்திரம் ஏற்பட்டு அந்த அனீஷ் என்பவனுடன் இவளும் அனீஷும் பேசி கொண்டிருந்ததை சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட ராஜேஷ் கேட்டுட்டு இருக்கிறாரு. அதன் பிறகுதான் இவர் இப்படி ஒரு முடிவை எடுத்தார் அப்படின்றதே காவல் நிலையத்தில் சரணடைந்த பிறகு போலீசார் விசாரணையில் இவர் சொல்லியிருக்கிறாரு. அதன் பின்பு தான் இவர் பண்ணது தப்பே இல்லை, இவர் பண்ணது சரிதான், இப்படிப்பட்ட ஒருவளுக்கு இவர் கொடுத்த தண்டனை சரிதான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கேடுகட்ட வேலையை பண்ணி தற்போது ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே பார்த்தீங்கன்னா பிள்ளைகளையுமே தவிக்க விட்டுட்டு இவளும் போயிட்டா. கணவனுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் தனியாக நொந்து போய் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி கேடுகட்ட வேலை செய்யக்கூடிய தவறான பழக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க.